நமது மேடையை அலங்கரிக்க குபேரகலச அறக்கட்டளையின் பொருளாளர் பாலமுருகேஸ்வரர் சார் அவர்கள் வருகிறார். சார் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் குபேர புள்ளி லக்னம்ன்ற பெயரில் தலைப்பில் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். 19வது மாதாந்திர கருத்தரங்கம் குபேரகலச அறக்கட்டளையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைத்து ஜோதிட பேச்சாளர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் குபேர புள்ளி எண்கள். அதாவது இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் நடக்குதா நடக்கலையா அப்படின்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை விட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த எண்கள் மூலமாக நம்ம சில விஷயங்களை நமக்குள்ளேயே வைத்து கொண்டு அதில் நம்ம வெற்றிகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, அதுக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தனதாரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தனதாரையில் ஆட்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கும் அது நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதான். அதுவும் இல்லாமல் அவர்கள் கூட இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறது, தினசரி அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது நமக்கு பண வரவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும். அப்போ அது மாதிரியே நம்ம இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம். இப்போ அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அடுத்து வரக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காங்க யார் யார் அப்படின்ட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நமக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்றத பார்த்து எடுத்து பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் குபேர புள்ளியுடைய எண்கள் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எல்லோருக்குமே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு டிகிரி வாய்ஸில் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டிகிரி வாய்ஸில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம முதல்ல என்னென்ன டிகிரியில் இருக்கிறாங்கன்னு நம்ம அதை பார்க்கணும். அப்போ ஹெச்டி டிகிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, ஒருத்தருக்கு ஹெச்டி டிகிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுக்கு வலுவான ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் நல்ல விஷயங்களாக செய்து கொடுக்கும் என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒருத்தருக்கு ஹெச்டி டிகிரியாக இருக்கிறாரு, ஹை டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு நம்ம சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நார்மல். அப்போ அவர் யார் கூட இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்து அது எந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலான ஒரு விஷயங்கள், அதாவது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி இந்த விஷயங்களை நம்ம கோயில் குளத்துக்கு நம்ம போகிறத விட்டுட்டு நம்ம கைக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த எண்கள் மூலமான சில விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதன் மூலமாக நம்ம எப்படி இந்த எண்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ சார் நம்பர் சொல்லிட்டாரு, அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதில் ப்ரொசீஜர் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் சரியாக நம்ம பார்த்து பயன்படுத்தி அதில் வளர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோக்களே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதன் மூலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள், இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நம்மளுக்கு சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஹெச்டி டிகிரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் ஹெச்டி டிகிரி எல்லா டிகிரியிலையும் இருக்கக்கூடிய அந்த டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிக பாகையாக இருக்கக்கூடிய அந்த டிகிரியை நம்ம எடுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கிரகங்கள் அங்கே பாகை ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த டிகிரி வாரியாக பார்க்கும்போது அதிக டிகிரியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிகிரிகள் இருக்கும். இது ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கனாலே ராகு கேதை நம்ம எடுக்க முடியாது. அது நின்ற வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதன் ரீதியான பலன்களை நம்ம எடுக்கலாம். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒவ்வொரு ஹெச்டி டிகிரி இருக்கும்போது அந்த டிகிரியோட நல்ல எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்றதான் இது ஆய்வின் மூலம் தெரிஞ்சு ஆய்வுக்கு அப்புறம் தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள்
ஹெச்டி டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சூரியன் பலம் பெற்றிருந்தால், அதாவது சூரியன் வந்து ஹெச்டி டிகிரியாக இருந்தால், உங்களுடைய இது நல்லா தெளிவாக கேட்டுக்கணும், எல்லாத்துக்குமே 9 கிரகங்களும் இருக்கும். ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு டிகிரி வாய்ஸில் அங்கே இருப்பாங்க. அப்போ அது எந்த டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சார் ஏதோ சொல்லிட்டாரு, அது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, சார் அதாவது சூரியன் வந்து உச்சத்தில் இருக்குது, அதனால் அதுதான் நம்மளுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ 9 கிரகங்களும் எந்த போகை ரீதியில் இருக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே நம்ம வந்து போக முடியும். இது நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் வந்து வெறும் கிரகங்களை மட்டும் போட்டிருக்கும் போது அது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ இதற்கு கொஞ்சம் மேல்நிலையாக நம்ம போய் டிகிரி வாய்ஸில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் ரீதியாக நீங்கள் வந்து அந்த கிரகங்களை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யணும். அந்த ஆக்டிவேட் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கிரகங்களுடைய எண்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒருத்தருக்கு ஹெச்டி டிகிரியாக இருக்குது, அந்த நம்பரை நம்ம எப்படி சார் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நம்பரை நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அதாவது சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பலமான எண்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1ஆம் நம்பர் அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாருமே நினைக்கக்கூடியது எங்களுக்கு தெரியுது, அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ சூரியனுக்கு பலமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 10 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். அந்த 10ஆம் நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எதில் பயன்படுத்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பொது பலன்கள் தான். அவரவருடைய ஜாதகத்தில் ஹெச்டி டிகிரி இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட பலமான எண்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ பலமான எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதை இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலமாக இருந்து, அதாவது அவர் ஹை டிகிரியில் இருந்தார் அப்படின்னாக்கும் 10ஆம் நம்பரை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 10 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து கையில் வந்து இந்த ரைட் ஹேண்டில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே தான் நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் எழுதணும். இதை நீங்கள் எப்படி வேணும்னாலும் எழுதிக்கலாம். ஃபோன் மாத்திரம் பிஸி யார் பிஸிங்க தான் இருந்தது பையில் வைங்க. சரிங்களா? அப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 10 அப்படின்ற நம்பரை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கையில் நீங்கள் வந்து வலது கையில் வந்து இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து எழுதணும். அப்படி நீங்கள் எழுதி நீங்கள் வந்து அதை தினசரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது கையில் நீங்கள் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பேனால் நீங்கள் எழுதிக்கலாம். பேனால் எழுதுனா டெய்லி நம்ம எழுதணுமே சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக எழுதிக்கலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கோன் வாங்கி, அதாவது மருதாணி கோன் ஒன்று வாங்கி கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இது வந்து ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த எண்களை நம்ம வந்து எடுத்து எழுதும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் அந்த 10 அப்படின்ற சூரியனுடைய ஹை டிகிரி நமக்கு எங்கே போனாலுமே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து காட்டும், நல்ல விஷயத்தை குறிகாட்டும். அதன் மூலமாக ஒரு நற்பயன், ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வந்து தேடி போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த 10ஆம் நம்பரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எதில் நீங்கள் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து 10 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸில் வந்து ஒரு டிசைனாக வந்து அதை வந்து மேக்கப் பண்ணி அந்த 10 அப்படின்ற நம்பரை நம்ம தினசரி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளே உருவாக்கிக்கலாம். இல்லை சார் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது சார் அப்படின்னாக்க நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துங்க, அந்த ஒயிட் ஷீட்டில் எடுத்து 10 10 10 அப்படின்னு 4 இடத்துல நின்று ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு 4 மூலையிலையும் 10 10ன்னு போட்டு அதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனீங்கனாலே அந்த 10 அப்படின்ற உங்களுடைய ஹை டிகிரியில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வேலை செய்வார். சரிங்களா? இது மாதிரி நம்ம வந்து செய்யும்போது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் இது சில மிராக்கல்கள்லாம் நடக்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஏதோ சொல்லிட்டாங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம் என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து மெசேஜில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக சந்திரன். அப்போ சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் யாருக்கெல்லாம் இங்கே வந்து ஹை டிகிரியாக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும்.
அப்போ சந்திரன் ஒருத்தருக்கு ஹை டிகிரியாக இருந்து அவர் என்ன நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 20 அப்படின்ற நம்பரை தான் இங்கே வந்து பயன்படுத்தணும். அப்போ 2ஆம் நம்பரும் அதுதான் சார் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முதலாம் எந்த நம்பர் நல்ல நம்பர் அப்படின்றத விட இது பலமுள்ள எண்களாகத்தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ பலமுள்ள எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கு தான் இந்த எண்களை நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த 20 அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? இந்த மாதிரி கையில் எழுதி நீங்கள் பயன்படுத்தலாம். தினசரி நம்ம வந்து ஒரு சீட்டில் எழுதி வச்சு நம்ம வந்து பார்த்துட்டு டெய்லி போகலாம். ஒரு 10ஆம் நம்பர் இப்போ மேலே சொன்ன அந்த விஷயங்கள், சூரியன் 10ஆம் நம்பர் பஸ் இருந்துச்சுனாக்கா அந்த 10ஆம் நம்பர் பஸ்ஸில் நம்ம போகும்போது அந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் இப்போ சேலம் போகணும் திருப்பூர்லேருந்து 10ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறினா எப்படி சார் நாங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது 10ஆம் நம்பர் பஸ் எங்கே போகுதோ அங்கே தான் நம்ம வந்து போகணும். அதுக்காக 10ஆம் நம்பர் பஸ்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போய் இறங்கி அடுத்து வேறு பஸ்ஸை ஏறி நம்ம போகக்கூடிய சூழலை நாம் தான் ஏற்படுத்திக்கணும். சரிங்களா? அதுக்காக சேலம் போகிறவங்க 10ஆம் நம்பர் பஸ் ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு போகிறதுக்கு வந்து இது இல்லை. சரிங்களா? அதனால் எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த 20 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து எழுதி பயன்படுத்தலாம். அந்த நம்பர்களை நம்ம வந்து வீட்டில் எழுதி ஒரு லோகோ மாதிரி நீங்கள் செட் பண்ணி கூட அதை தினசரி நம்ம வந்து பார்க்குற மாதிரி கூட நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தினா பலமுள்ள எண்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 99 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அந்த 99 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா? நல்லா தெளிவாக கேட்டுக்கணும், தெளிவாக வீடியோவை பார்த்துக்கணும். சார் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு ரிட்டன் வந்து நீங்கள் வந்து இது சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு முறை மட்டுமே நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள். அதாவது அதாவது ரிப்பீட்டாக நீங்கள் வந்து எழுதக்கூடாது. இந்த 99 அப்படின்றத வந்து ஒரு முறை நீங்கள் எழுதி அந்த 99 நம்பரை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். நம்ம தினசரி பார்க்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம வந்து ஒரு பிக்சராக வச்சுக்கலாம். நம்ம கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதாவது நம்ம ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் அந்த நம்பர்களை நீங்கள் எழுதிக்கணும். அப்படி நீங்கள் எழுதும்போது மட்டும்தான் இந்த நம்பர்கள் இது மாதிரியான விஷயங்களை இங்கே எழுதிக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம எழுதும்போது தான் அந்த நம்பர் நமக்கு வேலை செய்யும். நம்ம தினசரி கையை நீட்டி பார்க்கும்போது தான் அந்த நம்பர்களை நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். செவ்வாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அவங்க டிகிரி வாய்ஸில் எவ்வளோதான் கூட இருந்தாலுமே அவர்கள் நின்ற வீட்டின் அதிபதி எந்த இதில் இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரங்கள் அந்த வீட்டு அதிபதி டிகிரி வாய்ஸில் எத்தனை டிகிரியில் இருக்காங்க என்னென்னு பார்த்தா நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து ராகு கேதுக்கு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ராகு கேதுக்கு ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க. நீங்கள் அதையும் வேணும்னா நீங்கள் எழுதிக்கிங்க. எழுதி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ராகு அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 04 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அது ஹெச்டி டிகிரியாக இருந்தாலும் இன்னமும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த 4 அப்படின்ற நம்பரை நீங்கள் எந்த இடத்துல எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது மிக அருமையான அற்புதமான பலன்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம், அனுபவிக்கலாம் அப்படின்ற விஷயந்தான். சரிங்களா? அடுத்ததாக நம்மளுக்கு குரு பகவான். இப்போ குரு அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. இதுலேயும் வலுவான எண்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வலுவான எண்கள் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ அதற்கு உண்டான எண்களை நம்ம எடுத்து அதை நாம் பயன்படுத்தும் போதா அது அற்புதமான பலன்களை நமக்கு தரும். அப்போ எந்த மாதிரி எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குரு ஹை டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்கள் வந்து 93 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். அந்த 93 அப்படின்ற நம்பரை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது நீங்களே வந்து நான் முன்ன சொன்ன அது மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதை எப்படி நீங்கள் வந்து அதாவது இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களில் பயன்படுத்திக்கலாம். சார் சொல்லிட்டாரு நம்ம வந்து டாட்டூஸ் போட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் உடல்ல எல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக சுக்கிரன். அப்போ சுக்கிரன் ஒருவருக்கு
டிகிரி வாய்ஸில் நம்ம வந்து பார்க்கும்போது ஜாதகத்தில் அவருக்கு அதிக டிகிரியாக இருக்குது, ஹை டிகிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹை டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதை நாம் எண்களாகவே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தாராளமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது எந்த நம்பரை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 42 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த 42 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதில் குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு இதுவும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மளுக்கு உருவாக்கும். இப்போ ஒவ்வொரு எண்களுக்குமே ஒரு தனித்தன்மையும் தனி பலன்களும் அங்கே இருக்கிறது. அப்போ சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு குடும்பத்தில் வந்து பெண்கள் தான் ஆக்குவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு கூடிய ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் ஒரு பெண்களுக்கு தான் அதிகமான ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த விஷயத்தை நாம் எப்படி எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த 42 அப்படின்ற நம்பரை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த சுக்கிரன் அப்படின்ற ஒரு விஷயம் ஹை டிகிரியாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே பயன்படுத்தும் போது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்றதுக்காக தான் இதில் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக 8, அதாவது சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சனி அப்படின்னு பார்த்தீங்கனாலே வேலைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவரே சனி பகவான் தான். அப்போ சனி பகவானை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? அவர் எந்த ஹை டிகிரியில் இருந்தால் அது எந்த மாதிரி எண்களை நம்ம பயன்படுத்தலாம்? அவர் தொழிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவர் தான் முக்கிய காரணமாகவே இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கனாலே தொழில் செய்யாத ஆட்கள் யாரும் இல்லை. தொழில் செஞ்சால் தான் இன்றைய காலகட்டங்களில் அதாவது நம்ம வந்து ரன் பண்ண முடியும், குடும்பத்தை லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நம்மளுடைய ஜாதகத்தில் ஹெச்டி டிகிரியாக இருக்கிறாரு. இவருக்கு நம்ம எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம், அது எப்படி பயன்படுத்தலாம்? எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 நல்ல நம்பர் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ 88 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை அங்கே வந்து கொடுக்காது. சனி பகவான் டு சனி பகவானாக இருந்தாலும் கூட நமக்கு வலுவான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சனியோட வலு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு 08 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு வலுவான எண்களாக அங்கே வந்து பேசும். அப்போ அந்த மாதிரி எண்களை நம்ம வந்து சரியாக எடுத்து அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து ஒன்றன் பை ஒன்றாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அது கையில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ரைட் ஹேண்டில் தான் நீங்கள் எழுதணும். நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து வலது கையில் எழுதி அது கீழே இருக்கக்கூடிய அதாவது ஆள்காட்டி விரலில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து எழுதணும். அப்போ 08 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து இது மாதிரி எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு நன்மையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதுக்கு தான் இந்த சனி பகவான் எண்ணை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் புதன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாதுர்யத்தனம், அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு புத்தி கூர்மை மற்றும் அனைத்து விஷயங்களுக்குமே வந்து புதன் முக்கியமாக வரக்கூடியவர். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஹை டிகிரியில் இருக்கிறாரு. நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே ஒரு பிரிவுகளாகத்தான் போயிட்டே இருக்க ஒழிய ஒன்று சேர்ந்து ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அங்கே குறைவாகத்தான் இருக்குது. அப்போ ஒருவருக்கு புதன் பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஹெச்டி டிகிரியில் ஹை டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை டிகிரியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக 32 அப்படின்ற நம்பரை இவர்கள் பயன்படுத்தலாம். அப்போ 32 அப்படின்ற நம்பரை எப்படி பயன்படுத்தலாம்? நம்மளுக்கு ஹெச்டி டிகிரியாக இருக்குது சார், இதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம கையில் வந்து ரைட் ஹேண்டில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து எடுத்து எழுதி இந்த ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய வலது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எழுதி அதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது மிக அருமையான ஒரு பலன்களை நமக்கு கிடைக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம எண்களை பற்றி சொல்லி அதை அனுபவ ரீதியாக அனுபவித்து பிறகு தான் நம்ம வந்து வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ரெமெடி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எழுதி அதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லனாலும் சரி, அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட்லைனால் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கேது பகவான். அப்போ கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஞானத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், ஞான சூனியனும் அவரே தான்.
அப்போ கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஹை டிகிரியா, ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஹெச்டி டிகிரியா தான் வரும். அப்போ அது ரெண்டுமே உங்களுக்கு ஹெச்டி டிகிரியா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நின்ற வீட்டின் அதிபதி யாருன்னு பார்த்து அவர்களுடைய இதைத்தான் நம்ம எடுப்போம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கிறாரு, அதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பேர் ஏக்கத்தோடு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ இந்த நம்பர்களுக்கு நம்ம வந்து சொல்லலாம்னு இருக்கோம். இந்த கேது பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டி டிகிரியில் இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் எந்த நம்பர்களை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 16 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அப்படி 16 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம்? இது மாதிரி நீங்கள் வந்து கையில் எழுதி பயன்படுத்திக்கலாம். தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கட்டம் போட்டு, அதாவது ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்து அதில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து 4 மூலையிலையும் 16 16 16 இப்படின்ற எழுத்துக்களை நீங்கள் எழுதி அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனாலும் உங்களுக்கு கேதுவோட தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு கேது பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னாக்கும் அவருடைய தாக்கம் நம்மளுக்கு வந்து அருமையாக இருந்துச்சுனாக்கும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த கேது பகவான் நம்மளை விடமாட்டார். அதாவது ஹெச்டி டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை வந்து விடமாட்டார். அவர் நல்ல விஷயங்களுக்காக நம்மளை எங்கே இருந்தாலுமே நம்மளை எடுத்து கொண்டு வந்துடுவார். அப்போ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேது பகவான் இந்த 16 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து நல்வழியை காட்டுவார் அப்படின்றதுக்காக தான் இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் குபேர புள்ளி அப்படின்ற நம்பர்களை நம்ம வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இந்த எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கமே. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் பால முருகேஸ்வர். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. சூப்பராக பேசியிருந்தார் பாலா சார். சூப்பராக நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய மக்களுக்கு இது பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு நிச்சயமாக இது பயன் கொடுக்கணும்னு நம்ம நம்பலாம். சூப்பர் சார், சூப்பர். அவருக்கு பொன்னாடை நானே போத்துகிறேன். ஓகே, ஒரு ஃபோட்டோஸ் அப்படியே இப்படி இருந்தால் இறக்கிட்டு இருக்கேன். ஃப்ளெக்ஸி